சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். சேல்ஸ்க்கும் மார்க்கெட்டிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அது வந்து சேல்ஸில் வரும். இல்லை நீங்கள் வந்து வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் கவர் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணுறீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டிங்கில் வரும். எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் வந்து ஒரு ரோட் சைட் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷாப்பில் வந்து நிறைய பேர் வராங்க, அந்த சைட் பாஸ் பண்ணி போகிறாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்களோட ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும், குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இது வந்து சேல்ஸில் வரும். ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சன் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க. இதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் ஒரு மைக் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து எங்களோட ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க, எங்கள் ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகும். நீங்கள் யாரையுமே இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணி பண்ணலை. ஸோ இது வந்து மார்க்கெட்டிங்கில் வரும். இப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இது ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட நெக்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. இது வந்து சேல்ஸாக இருக்கும். இப்போது சேல்ஸும் மார்க்கெட்டிங் என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த டைமில் நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேல்ஸையும் மார்க்கெட்டிங்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கம்பெனியில் நீங்கள் வந்து டெலிகாலிங் பண்ணுறீங்க. இந்த டெலிகாலிங் வந்து சேல்ஸாக மார்க்கெட்டிங்கா அப்படி சொல்லிட்டு பண்ணால் இது வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் டெலிகாலிங் பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுறோம், எங்களோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு நீட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போது ஆப்போசிட்டில் யார் பேசுகிறாங்கன்றதே உங்களுக்கு தெரியாது, அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த டைமில் இது வந்து மார்க்கெட்டிங்கில் வரும். இப்போது அந்த சர்வீஸில் யாரோ ஒருத்தவங்க வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படி சொல்கிறாங்க. அதே காலில் நீங்கள் அவங்ககிட்ட பேசினாலும் சரி, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 2-3 ஃபாலோ அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து ஏதாச்சும் நீடு இருந்துச்சு, ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் ஃபாலோஅப்ஸ் போடுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் வரும். ஒரு நோன் பர்சன் அவங்களுக்கு என்ன தேவை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அது வந்து சேல்ஸு. இல்லை வைடர் ஆடியன்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாவோ இல்லை லாங்கர் ஆடியன்ஸ் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு எது ட்ரை பண்ணாலும் அது வந்து மார்க்கெட்டிங்கில் வரும். எங்களோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாய்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம்.